எம்சிஆர் காணிக்கு இனிய மாலை வணக்கம். நான் உங்களுக்கு வருவேன். நாம் இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடியில் பூக்களுக்கு ஃப்ளவரிங் அடிச்சிருந்தோம். ஃப்ளவரிங் அடித்து இப்போ 5 நாள் ஆச்சு. 5 நாளில் அரும்புகள் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியிலையுமே நல்லா அரும்பு கட்டியிருக்கு. அடுத்து நம்ம இது ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சு 2வது பேட்சுக்கு ரெடி ஆகிடுச்சு செடி. எவ்வளோ அரும்புகள் பாருங்கள் ஒரு இதில். ஸோ இதில் ஒரு சில இது வந்துட்டு மொக்குப்புழு இருக்குது லைட்டாக. இருந்தாலும் நம்ம இப்போ இதுக்கு உடனே நம்ம இதுக்கு இப்போ நம்ம என்ன மருந்து அடிக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. PR100 இது பறக்கிற பூச்சிக்கு, சார்நுஞ்சு பூச்சிக்கு, வால்பேன் அதுக்கெல்லாம் கேட்கும். அதே மாதிரி க்ரீன் ஆக்ஷன் இதுவுமே வெள்ளைக்கு பறக்கிற பூச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். அதோட பெசிவிட் இது வந்துட்டு வெட்சிம்லகானி பவேரியா பெசியானா புழுவுக்கு பூச்சிக்கு சார்நுஞ்சு பூச்சி இந்த ரெண்டுக்கும் கேட்கும். ஸோ இந்த 3 காம்பினேஷனில் நம்ம செடிகளுக்கு நம்ம இப்போ அடிச்சிட்ருக்குறோம். இப்போ 10 கிலோவில் இருந்த பூ இப்போ அப்படியே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அடுத்த பூ கட்ட ஆரம்பிச்சனால பூக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. மேலே எல்லாம் வந்துட்டு இப்போ பூ எடுக்கிற இதில் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு வந்துட்டு அடுத்த பூக்கள் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இது கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2 டேஸில் மறுபடியும் வளர்ச்சிக்காக கொடுக்குறோம். என்ன கொடுக்குங்கிறத அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த இதில் கலந்து இப்போ நம்ம இந்த செடிகளுக்கு நம்ம தெளிச்சிட்ருக்குறோம். செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு. பூக்கள் பாருங்கள் அரும்புகள் எந்த அளவுக்கு கட்டியிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் பழைய பூக்கள். ஒரு சில பூச்சிகள் இருந்தனால ஒரு சில பூக்கள் இதாச்சு. அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்து மேற்கொண்டு வர்ற பூக்களில் நம்ம அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஆரம்ப கட்ட முறையாக நம்ம இதை கொடுத்துட்றோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம இயற்கை முறையில் இந்த தோட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். விளைச்சலில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை இயற்கை முறையிலே எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எம்சிஆர் காணிக்கு இனிய மாலை வணக்கம். நான் உங்களுக்கு வருவேன். நாம் இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடியில் பூக்களுக்கு ஃப்ளவரிங் அடிச்சிருந்தோம். ஃப்ளவரிங் அடித்து இப்போ 5 நாள் ஆச்சு. 5 நாளில் அரும்புகள் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். எல்லா செடியிலையுமே நல்லா அரும்பு கட்டியிருக்கு. அடுத்து நம்ம இது ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சு 2வது பேட்சுக்கு ரெடி ஆகிடுச்சு செடி. எவ்வளோ அரும்புகள் பாருங்கள் ஒரு இதில். ஸோ இதில் ஒரு சில இது வந்துட்டு மொக்குப்புழு இருக்குது லைட்டாக. இருந்தாலும் நம்ம இப்போ இதுக்கு உடனே நம்ம இதுக்கு இப்போ நம்ம என்ன மருந்து அடிக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. PR100 இது பறக்கிற பூச்சிக்கு, சார்நுஞ்சு பூச்சிக்கு, வால்பேன் அதுக்கெல்லாம் கேட்கும். அதே மாதிரி க்ரீன் ஆக்ஷன் இதுவுமே வெள்ளைக்கு பறக்கிற பூச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். அதோட பெசிவிட் இது வந்துட்டு வெட்சிம்லகானி பவேரியா பெசியானா புழுவுக்கு பூச்சிக்கு, சார்நுஞ்சு பூச்சி இந்த ரெண்டுக்கும் கேட்கும். ஸோ இந்த 3 காம்பினேஷனில் நம்ம செடிகளுக்கு நம்ம இப்போ அடிச்சிட்ருக்குறோம். இப்போ 10 கிலோவில்